சீக்கிரம் இறங்க. மாமா இதான் வீடு, வா உள்ள போலாம். மாப்பிள்ள நீ சொல்லி பல முறை தப்பு நடந்திருக்குறா. அட்மாஸ்பியர் வேற ஒரு மாதிரியா இருக்கு. மறுபடியும் தப்பு நடந்துடாதே. ஒரு முறை தப்பு நடக்கும், 2 முறை தப்பு 6 நடக்கும். முறை தப்பு நடந்திருக்கு. இது 7வது முறை. 7னா 7 மலை சாமி. நான் சொல்றேன் தப்பே நடக்காது. 6னா ஆறுமுக சாமி. அப்ப மட்டும் தப்பு சொல்றேன். நடக்காது. எங்கேயோ கேட்டுக்கொரு 10,000 ஆற இருக்கிறியா? டேய் நீ இங்கே வந்துட்டியா? மாவனை கொலை பண்ணிடுவேன். விட மாட்டேன்டா. நெக்ஸ்ட் மீ பண்றேன்டா. இவன் 10,000 பணக்கட்டை வச்சுக்கிட்டு பல நாளா சுத்திட்டு தெரியறா. அதை வாங்கி வச்சுக்கோ ஒரு செலவுக்கு. லாக்ஸ் கோடி அது மட்டும் தான். வா. கெடுத்துட்டு போயிட்டானா? ஏய் நீ எங்க போற? நானும் உள்ள வரேன் சார். இந்த பில்டிங்க்கு பெயிண்ட் தப்பா அடிச்சிருக்காங்க. நான் உள்ள போய் லைட்டிங் மென்ட் ஒன்று கூப்பிடுறேன். அப்ப வந்தா போதும். ஓகே சார். என்ன மயக்க நிலைக்கு ஆளக்க பாக்குற? கார் உட்காரு. எங்க மாமா கேமராமேன் நல்லா எடுப்பாரு. மாமாமா அப்பா கையை நீட்டுங்க. புடிங்க அட்வான்ஸ். என்னடா எவ்வளவு இருக்குங்க? சும்மா 1 லட்சம் தாங்க. 1 லட்சமா? உட்காருங்க சார், உட்கார்ந்து பேசுவோம். சார் உங்க பக்கத்துல கொப்பும் கொலையுமா மப்பும் மந்தாரமா ஒரு ஃபிகர் இருக்கு. அது கொஞ்சம் பாருங்க. பார்க்க மாட்டேன். பாருங்க சார். வணக்கம். அது வேற யாரும் இல்ல சார், என் பொண்டாட்டி. என்னடா மப்பு மந்தாரம்னு பொண்டாட்டியே சொல்றான்? மாமா பணம் கொடுத்துருக்கான், உன்னை பார்க்கவும் சொல்றான். உனக்கு என்ன வலிக்குதா பாரு. நீங்களே பேசிட்டீங்களா? ஓகே சார், நாங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணி 11 வருஷம் ஆச்சு. ஆனா பிள்ளை இல்ல. ஏங்க நாட்டு வைத்தியத்தை காமிச்சிருந்தா மூலிகை உருண்டைகள் கொடுத்திருப்பாங்க. முழுங்கி இருந்தா குழந்தைகள் பிறந்திருக்குமே. ஐயோ, புள்ளைய பெத்துக்கிட்டா நான் இவன் மேல செலுத்துற பாசத்துல பாதி அந்த புள்ளைக்கு போயிருமேன்னு சொல்லி மொத்த பாசத்தையும் இவன் மேலேயே செலுத்து செலுத்தி விட்டேன். 11 வருஷமா பாசத்தை செலுத்தியுமா வந்தவருக்கு வழியில போச்சு. அதையும் நீங்களே பேசிட்டீங்களா? ஓகே, மீதியை நீ சொல்லுமா. அது மட்டும் இல்ல சார், இவரோட சொந்தக்காரங்களும் என்னோட சொந்தக்காரங்களும் எல்லாருமே வெளிநாட்டுல இருக்காங்க. எல்லாருமா? பாட்டி தாத்தா வேறு விழுது எதுவுமே இல்லையா? ஒருத்தருமே இங்க இல்ல சார். சார், நாங்க 2 பேரும் அந்யோன்யமா இருக்கிறத பிடிக்காத எவனோ ஒரு வெறும் பையன் நாங்க 2 பேரும் கருத்து வேறுபாடு காரணமா பிரிஞ்சிட்டோம்னு சொல்லி வெளிநாடுகள்ல வதந்திய பரப்பி விட்டுட்டேன். ஐயோ, அதனால நீங்க என்ன பண்றீங்கன்னா, சொல்லுங்க பண்றேன். நாங்க 2 பேரும் சந்தோஷமா ஒத்துமையா இருக்கிற மாதிரி ஒரு 1/2 மணி நேரத்துக்கு படம் பிடிச்சி என் கையில கேசட்டை கொடுங்க. ஆமா, 1/2 மணி நேரத்துக்கு கேசட் எடுத்து கொடுக்கணுமா? மாப்ள, இதுல ஏதோ ஒரு உள்குத்து இருக்குடா. 1 லட்சம். அதுல ஒரு பிரிண்ட் எடுத்து நான் வெளிநாட்டுக்கு அனுப்புனா அங்க உள்ளவங்க எல்லாம் பல லட்சம் பிரிண்டுகளை போட்டு அவங்க சந்தோஷப்படுவாங்க. இதுக்கு நான் எப்படி மாப்ள ரியாக்ட் பண்றது? என்னங்க பாத்துக்கிட்டு இருக்கீங்க? வாங்க போவோம். அட எந்திரி, காத்துக்கிட்டு இருக்கு, வாங்க. மாப்ள, என்னடா கேமராவை தூக்கிட்டு அவனே கிளம்பிட்டான்? 1 லட்சம் கொடுத்துருக்கான்ல, வா. வாங்க வாங்க வாங்க. கேமரா பொசிஷன் ஓகேவா? யோ, என்ன நீயே கேமரா செட் பண்ணிட்ட? என் சர்வீஸ்ல எம்பிட்டு கேமராவை பாத்துர்க்கேன். நீங்க வந்து பொசிஷன்ல நில்லுங்க. வாங்க வாங்க. அடச்சி போமா. ரெண்டு ஒரே மாதிரில இருக்கு. நீ வாமா பொசிஷனுக்கு போ. எதுக்குடா இவ்வளவு அவசரப்படுறேன்? 1 லட்சம். உன்னை குத்திடுவேன். டேய், என்னமோ நடக்க போகுதுடா. ஹை. ஏங்க என்னங்க அந்யோன்யமா இருக்கணும்னு சொல்லிட்டு விரல பிடிச்சிட்டு நிக்கிறீங்க? இது ஓகேவா சார்? இன்னும் கொஞ்சம். இன்னும் கொஞ்சமா சார்? இது சார்? இன்னும் கொஞ்சம். இன்னும் கொஞ்சமா? இது? ஐயோ பத்தாதுங்க. அட என்ன சார் நீங்க பத்தாதுங்கறீங்க? நீங்க வந்து கட்டி பிடிச்சு காட்டுங்க. யோ, என்னைய ஓம் பொண்ணாடி போய் என்னைய கட்டி பிடிக்க சொல்ற? ஆமா சார், நல்லா இருக்கு சார். இது நல்லா இருக்குமா? கருப்பு சிவப்பு எடுபடாது. சிவப்பு சந்தா நல்லா இருக்கு சார். டால் அடிக்க. வாங்க கட்டி பிடிச்சு பாருங்க. வாங்க வாங்க வாங்க. டேய், நல்லா இருக்கும் டால் அடிக்கும்ன்றான். கன்ஃபார்மா உள்குத்து இருக்குடா. 1 லட்சம். ஏதாவது விபரீதம் நடந்துச்சு. அட என்ன சார் நீங்களே பேசிட்டீங்க. வேணா நீங்க என் பொசிஷனுக்கு வாங்க, நான் உங்க பொசிஷனுக்கு வரேன். யோ, உன் பொசிஷனுக்கு நான் வந்தா நல்லா இருக்காதுடா. அப்படியா? இப்போ ஓகேவா சார்? படுத்துட்டேன். அட என்ன சார் நீங்க நாங்க படுத்தாலும் விட மாட்டேங்கிறீங்க, நீங்களும் வந்து படுக்க மாட்டேங்கிறீங்க. வேணா ஒண்ணு செய்யுங்க சார். நீங்க லைட்டை டல் பண்ணிட்டு கேமரா ஆன் பண்ணிட்டு நீங்க வெளில போய் ஒரு 1/2 மணி நேரம் காப்பி கீப்பி சாப்பிட்டு வாங்க. அதுக்குள்ள நாங்க ஷூட்டிங் முடிச்சு வைக்கிறோம். நீங்க வந்து எடுத்து ஸ்ட்ரைட்டா பிரிண்ட் போட்டுக்கலாம். நாங்க லைட்டை ஆஃப் பண்ணிட்டு 1/2 மணி நேரம் வெளியே போயிட்டு வருவோம். நீங்க முடிச்சு வச்சிருப்பீங்க. ஆமா சார். இப்ப தண்டா புரியுது. கரெக்டா கிளம்பிட்டியே. கதவை சாத்தி வச்சு காலையில வரைக்கும் உன்னை படுக்க வச்சு களிய அடிக்கல.
விட்டாத. விட்டாத. ஆபீஸ் ரெடி ஆயிட்டாரு. புது கச்சரை போடுங்க. இன்னைக்கு 5 லட்சம் சம்பாதிச்சிடுறேன். நான் கேமரா பிடிச்சிட்டு போறேன். லைட் டல் பண்ணிட்டு. May I come in? Welcome, Mr. Santosh. Thank you, sir. Please be seated. Thank you. MGM Gold VSOP நியூ பிராண்ட் லான்ச் பண்ணியிருக்கோம். இதை நல்ல விதமாக ஒரு சூப்பரான ஒரு ஆட் பண்ணி கொடுக்கணும். ஓகே? Yeah, கண்டிப்பா சார். ஒன் செகண்ட். Thank you, sir. கண்டிப்பா நல்லபடியா முடிச்சு குட் லக். வெல்கம். Thank you. டேரக்டர் சார் நீங்க ஒரு முறை பாத்துருங்க. சூப்பர்ண்ண, அசத்திட்டீங்க. அசத்துறதுக்கு தானே என்ன கேமரா பண்ண போறீங்க? டேய், என்ன விளையாட்டு? நான் ஒரு முறை பாத்துக்கிறேன் மாமா. இது நீ ஒரு முறை பார்க்கணுமா? அதை பார்த்து என்ன பண்ண போற? அங்க என்ன பாயஸ்கோப் படமாட ஓடிட்டு இருக்கு? பார்க்கணும்னு ஆசைப்பட்டா பக்கத்துல நிக்கிறதுல அதை பார்த்து மாமா அது உன்னையே பாக்குது மாமா. சரி விடு. சைலன்ஸ். சைலண்ட். இப்போ நம்ம எதுக்கு வந்திருக்கோம்? MGM ஆட் எடுக்க தானே இங்க வந்திருக்கோம். முதல்ல வந்த வேலையை பாப்போம். ஆர்டிஸ்ட் எங்க? ஆமா ஆர்டிஸ்ட் வேணும்ல. டே மேனேஜர் வெயிட். சார். ஏன் டவல நீ ஏன்டா வச்சிருக்க? ராஜசேகர். எப்போ போன் போட்டாலும் என்கேஜ் பண்ணணும். ஒட்டச்சு விடுவோம் போன. எங்கடா ஆர்டிஸ்ட்? வந்துட்டு. ஏன் வாய் மூடிட்டு பேசுற? டேய் நம்மள சினிமா காரங்கடா. ராத்திரி 3 பெக்குக்கு மேல அடிக்க கூடாது. காலையில எந்திரிக்க லேட் ஆகுதா இல்லையா? நீ இந்த ஆர்டிஸ்ட் எங்க ஒளிச்சு வச்சிருக்க? போய் கூட்டி வா போ. போடா. Good shot. Super. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. போ மாப்ள. அது புலி மூட்டைக்கெல்லாம் பயப்பட வேண்டியதா இருக்கியா? அண்ணே, என்ன பண்றீங்க? தம்பி நடுமண்ட வலிக்குது கொஞ்சம். சரி டைம் ஆகுது, சீக்கிரம் கிளம்புங்க. கிளம்பிடுறப்பா. தான் நாம இந்த பொசிஷனுக்கு வந்திருக்கோம் சரண்யா. ஏய் கம் ஆன். வா. சந்தோஷ், நம்மளோட நெக்ஸ்ட் பிளான் என்ன? இத பத்தி நானே உங்ககிட்ட பேசணும்னு நினைச்சேன். நாம மலேசியா போயிட்டு வந்த உடனே வீடு வாங்கணும். அதுக்கப்புறம் நம்ம வாழ்க்கையை சந்தோஷமா ஆரம்பிக்கணும். எனக்கு வீடு, காரு, பங்களா இதுலலாம் சந்தோஷம் இல்லைங்க. உங்க தொழில பெரிய ஆளா வரணும், அதுதான் எனக்கு சந்தோஷம். எனக்கு தெரியாதா சரண்யா, நாம லவ் பண்ண காலத்துல இருந்து நீ எனக்கு எவ்வளவு உதவி பண்ணிருக்க தெரியுமா? இன்ஃபேக்ட் நீ சேர்த்து வச்ச பணத்தை கொடுத்ததால தான் என்னால சுதந்திரமா வேலை செய்ய முடிஞ்சது. எனிவே நீ தான் எனக்கு முதலாளி அம்மா. இல்ல சந்தோஷ், என்னதான் நான் உதவி பண்ணியிருந்தாலும் உழைப்பு உங்களோடது. என்னைக்குமே நீங்க தான் முதலாளி. நான் உங்க மனைவியா இருந்தா போதும். பேரர் எப்பவுமே விளையாட்டு தான். என்னம்மா என்னம்மா பொன்னம்மா கண்ணம்மான்னு யோ காசு கஷ்டமா இருக்குன்னு கை நீட்டு என்கிட்ட காசு வாங்கினல்ல வாங்கினேன். முழிக்கிற பின்ன ஊட்டாண்டவா வட்டி தரனல்ல மறந்துட்டியா? தோ வந்துட்டேன், போய் வட்டி காசு எடுத்துன்னு வா. மெதுவா பேசுமா, அக்கம் பக்கத்துல எல்லாம் பார்க்க போறாங்க. நான் கொஞ்சம் கௌரவமா வாழ்றாள். அடே கொய்யால கௌரவம் பாக்குறாராம். காசு வாங்கின நீ வீட்டுக்குள்ள கௌரவமா வாழ்ற, காசு கொடுத்தனா உன் வீட்டு முன்னாடி வந்து கௌரவம் இல்லாம நிக்கிற இல்ல? இன்னைக்கு எப்படி கை வச்சிருவாளோ? யோ என்ன நீயே பேசிங்கிற, போய் காசு எடுத்துன்னு வா. போயா. அப்படி 1 நிமிஷம் அந்த மேடையில உட்கார்ந்திருக்க பணத்தோட வந்துறேன். என்ன லுக்கு விடுற? அம்மா ஐ தெரிக்க. போய் பொம்பளை கிட்ட கடன் வாங்கினது எவ்வளவு தப்பா போச்சு. என்னடா ஜாடிக்குள்ள வச்ச படத்தை யார் எடுத்திருப்பா?
அவன் தான் எடுத்துட்டான். மாமி மச்சனை வீட்டோட வச்சு வாழ்ற வாழ்க்கை மன நிம்மதி இல்லாத வாழ்க்கைடா. எந்த நேரமும் கரண்ட் மேல படுத்திருக்கிற மாதிரி திக்கு திக்கே நான் வாழ்றது. அம்மா வணக்கம்மா. அவர் பொண்டாட்டியா நீங்க? செருப்பால அந்த கடைக்காரனுக்கு நான் பொண்டாட்டியா? அப்ப நீங்க இல்லையா? உனக்கு முன்ன பின்ன என்ன தெரியுமாயா? சொல்லுங்க. புது பொம்பளைக்கு எல்லாம் வணக்கு போடக்கூடாது. புது பொம்பளையா நீங்க? அத்த விடு, நீ என்ன விஷயமா வந்துக்கிற? 10,000 ரூபாய் பணம் கொடுத்துருக்கேன். ஆடு விஷயமா? அடச்சீ, தள்ளி நிலியா போனா நாத்து அடிக்குது. போன நாத்தமா அடிக்குது. மாப்பிள முக்கியமான வேலையா போயிட்டு இருக்கல, எது கூப்பிடுற? என்ன 10,000 ரூபாய் பணம் சாடிக்குள்ள வச்சிருந்தேன், காணும் மாப்பிள. பொய் சொல்லாத, பொய் மட்டும் சொல்லாத. மாப்பிள சத்தியமா நான் வச்சிருந்தேன் மாப்பிள. 10,001 ரூபாய் வச்சிருந்த. 10,000 ரூபாய் நான் செலவு பண்ணிட்டேன். 1 ரூபாய் இந்த ஜாடியில் தான் இருக்கு, போய் பாரு. மாப்பிள விளையாடாதயா, தண்டலுக்கு பணம் வாங்கியிருந்தேன். வட்டி கேட்டு பொம்பளை வாசல்ல வந்து உட்காந்துருக்காயா. தண்டலுக்கு வாங்கிட்டியா? ஐயோ, அந்த பொம்பளை வெளியே நிக்குதா? உனக்கு அறிவில்ல? போ, போய் நீ அதை கிளியர் பண்ணு போ. பணம் கொடுத்தா தானே கிளியர் பண்ண முடியும். குடு. பணத்தை தான் நீ எடுத்துட்டிய. அப்ப நான் தான் திருடனா? அக்கா டேய், டேய், அக்கா, இந்த ஆளு பழி போடுறாரு. டேய், நான் மாமா பாவம்டா. என்ன டார்ச்சர் பண்றாரு. உட்கார்ந்து உண்மை நினைச்சுட்டு நீ வந்து அடிப்பாடா. தனியா கேட்க மாட்டியா? ஓவரா பண்ணாதடா. டேய், தள்ளுங்க. என்னாச்சு? என்னாச்சு சொல்லு. ஒண்ணாகாது. அக்கா இருக்கல்ல, ஒண்ணாகாதுன்னு. ஆனா தான் நல்லா இருக்குமே. நம்ம குலதெய்வம் கைவிட மாட்டாரு. ஒண்ணும் இல்ல. களவாணி பயல்களை எல்லாம் குலதெய்வம் காப்பாத்தணும், நல்லவனை யார் காப்பாத்துறது? இந்த ஸ்டார்ட் ஆகுறல்ல. என்னங்க பண்ணீங்க? நான் எதுவும் பண்ணலம்மா. உன் தம்பி தான் 10,000 ரூபாய் பணத்தை எடுத்துட்டான். எடுக்கட்டும். மாமா பாக்கெட்ல இருந்து மச்சான் எடுக்கிறதுக்கு உரிமை இல்லையா? அதானே. திருட்டுப்பட்ட வேற கட்டுறீங்களா? உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? என்ன? என்ன உங்களுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்ததுல இருந்தே எங்க அப்பா படுத்த படிக்க ஆயிட்டாரு. கடன் தீர்ந்தது, கஷ்டம் முடிந்ததுன்னு கட்டுன்னு சாஞ்சிருக்கும். அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. அவருக்கு உடம்பு சரியில்லை. அது மாதிரி உனக்கு ஒண்ணு தெரியுமா? என்னது? உன்னை நான் கல்யாணம் பண்ணதுல இருந்து எங்க அப்பா காணாமலே போயிட்டான். ஏன்? தவிட்ட குலைச்சு வச்சு தின்னு அவன் எப்படி தங்குவேன்? அதை விடுங்க. எதை விட சொல்ற? கட்டின புருஷனை விட அந்த களவாணி போய் உனக்கு பெருசா போயிட்டானா? நீங்க யோக்கியமா? உண்மையை சொல்லட்டுமா? உண்மையை சொன்னா உங்களால உயிர் வாழ முடியுமா? ஒரு மனுஷன் பண்ற காரியத்தை நீங்க பண்ணிருக்கீங்க. என்ன தலை தொங்கிடுச்சு? தம்பி, அக்கா உனக்கு மட்டன் குருமாவும் பரோட்டாவும் செஞ்சு வச்சிருக்கேன். சாப்பிட்டேன்னு வச்சுக்கோ, எல்லாமே சரியா போயிடும். நல்ல குறும்பாட்டு கறி தானே. மட்டன் குருமாவும் பரோட்டாவும் சாப்பிட்டா ஹார்ட் அட்டாக் கிளியர் ஆயிடுமா? எந்த ஒரு வைத்தியம் அதெல்லாம்? ஐயோ, என் 10,000 ரூபாய் பணம் இப்படி மட்டனா கிடக்குதா? வாசல்ல கிடக்குற காட்டேரி உள்ள புகுந்தா என்ன பாடுபடுத்த போறாளோ? அண்ணா, என்னப்பா நீங்க பேசுனதெல்லாம் கேட்டுட்டு தானே இருக்கேன். ஃபுல்லா கேட்டியா? அண்ணா, தான் பண்ற தப்பு அவங்க பொண்டாட்டிக்கு தெரியக்கூடாதுன்னு சொல்லி எல்லா புருஷங்களும் பயப்படுவாங்க. ஆனா இங்க உங்க பொண்டாட்டிக்கே நீங்க பண்ண தப்பு தெரிஞ்சிருக்கு. அப்படி என்னென்ன கேவலமான தப்பு பண்ணீங்க? அது அண்ணா, மண்டை வெடிக்கிற மாதிரி இருக்கு, தலையே சுத்துது. அப்படி என்ன தப்பு பண்ணிருப்பான்? சரி, அது விடுங்க. நான் மலேசியாக்கு போறேன். உங்களுக்கு மனசாட்சி இருந்தா அப்படின்னு ஒண்ணு இருந்தா என்ன நீங்க செல்ல தம்பின்னு நினைச்சா கொஞ்சம் போன் பண்ணி சொல்லிடுங்கண்ணே. மனசு டபக்கு டபக்குன்னு அடிக்குது. போயிட்டு வரட்டா? வரேண்ணே. உனக்கு டபக்கு டபக்குன்னு அடிக்குது. நான் சொல்லிட்டேன்னா டமால் டமால்ல வெடிக்கும். டைம் முடிஞ்சு வந்துட்டாப்பா. யோ, நாங்களும் கேட்டுட்டு தான் இருந்தோம். அப்படி என்ன தப்பு பண்ண? ஒருவேளை என்ன மாதிரி அழகான பொண்ணு குளிக்கிறது தட்டிக்குள்ள எட்டி பாருங்க. அழகான பொண்ணாமா? கம்முனு கடையா? எங்க வீட்ட தட்டிக்குள்ள குளிக்கிற தட்டிக்குள்ள குளிக்கிறது எட்டி பார்த்து கட்டுப்படுத்த முடியாம எகிரி குதிச்சு ஏடா கூட பண்ணிட்டியா? அப்போ கோவில் குளத்துல குளிச்சிட்டு வேஷ்டியை கட்டினதா நினைச்சு வேஷ்டியை கட்டாம வெளியே வந்து வெறும் ஆளா கோவில் பிரகாரத்தை சுத்தி வந்து கேவலப்பட்டுட்டியா? அப்புறம் என்னதான் தப்பு பண்ணிருப்ப? கண்டுபிடிச்சிட்டேன். என்ன? ஒரு நாள் மூக்க பிடிக்க குடிச்சிட்டு போதை ஏறி கடிச்சிக்க நான்வெஜ் இல்லாம பக்கத்து வீட்டு நாயை கடிச்சு தின்னுட்டியா? நாயை கடிக்கிற பழக்கம் இல்லம்மா. அப்ப என்னதான் தப்பு பண்ண சொல்லி தொலையா? அது சொல்லக்கூடாது. அப்ப என் காசு கொடு. காசு இல்லையே. அப்ப உண்மையை சொல்லியா? இங்க பார், காசா உண்மையா? உண்மையா காசா? நான் உண்மையை சொல்லிடுறேன். சொல்லு சொல்லு சொல்லுடா. காதை திறந்து வச்சிருக்கேன், நீ உள்ள வந்து சொல்லு. நான் இன்னும் சொல்லவே இல்லையே. சொல்லு சொல்லு. ஐயோ,
வட்டி மட்டும் இல்ல அசலும் வேண்டாயா. அச்சச்சோ. அப்பப்பா. ஐயோ ஐயோ. ஒரு வழியா இவ கடன் தீர்ந்தது. கேமராமேன், எனக்கு ஆடு வேண்டாம் மாடு வேண்டாம். அந்த புது பொம்பளைகிட்ட சொன்னியே ஒரு ரகசியம், அதை எனக்கிட்டையும் சொல்லு. ஐயோ, இந்த நாரவாயன் தெரிந்து நான் தப்பிக்கணுமே. காதை கூடுறா. அடே அப்பா, நீ தெய்வம்டா, நீ தெய்வம்டா. போடா. அப்பா, அசிங்கத்தை வித்தாவது எல்லா கடனையும் கழிச்சிட்டோம். இறைவனுக்கு நன்றி.